ஹாய் ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம வெக்டர் மல்டிப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட் சில வீடியோஸில் நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா வெக்டர்ஸ் பேசிக்ஸை திரும்பி பார்த்துட்டு இருந்தோம். அதாவது கிளாஸ் 11th ஃபிசிக்ஸ்லேயே நீங்கள் வெக்டர்ஸை பற்றி படிச்சிருப்பீங்க. ஆனால் இருந்தாலும் கிளாஸ் 12th ஃபிசிக்ஸ் வரும்போது நம்மளுக்கு வெக்டர்ஸ் தெரிஞ்சால் தான் நம்ம நிறையா சம் சால்வ் பண்ண முடியும். முக்கியமாக கூலும்ஸ் லா கூட இது தெரிஞ்சால் தான் நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதனால தான் நான் வெக்டர்ஸை திரும்பி நடத்திட்டு இருக்கேன். ஸோ அதுவும் நான் கிளாஸ் 11th ஃபிசிக்ஸ் புக்கை வச்சு தான் நடத்திட்டு இருக்கேன். இது வரைக்கும் என்னென்னலாம் நடத்தியிருக்கேன்னா ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தாலே தெரியும் தான், பிளேலிஸ்ட்டாகவே போட்டு வச்சுருக்கேன். ஸோ வெக்டர்ஸோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம், அப்புறம் டிரான்ஸ்மிசிபிலிட்டி பார்த்தோம், டைப்ஸ் ஆஃப் வெக்டர்ஸ் பார்த்தோம், அப்புறம் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் வெக்டர்ஸ், அடிஷன், அப்புறம் ப்ராப்ளம்ஸ். வெக்டர் அடிஷன் மட்டும் ட்ரையாங்கிள் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அடுத்ததில் ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணோம். அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ஷன் பார்த்தோம், அப்புறம் காம்போனன்ட்ஸ் ஆஃப் வெக்டர்ஸ் பார்த்தோம், அதுலேயும் சில ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம், அப்புறம் யூனிட் வெக்டார்ஸ் பார்த்தோம், பொசிஷன் வெக்டார், டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட், அப்புறம் வெக்டர் மல்டிப்ளிகேஷன் இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வெக்டர் மல்டிப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். அதுலேயும் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அதில் ஒரு டைப் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க மற்ற வீடியோஸையும் நான் அந்த பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன், அந்த லிங்கை கொடுத்துட்றேன், பார்த்துட்டு வாங்க. ஏன் பார்த்துட்டு வர சொல்கிறேன்னா, ஏன்னா நான் ஒரு ஃப்ளோவில் நடத்திட்டு இருக்கேன். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ ஓகேவா? ஸோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவில் நம்ம வெக்டர் மல்டிப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ வெக்டர் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா இப்போ ஜென்ரலாக ஒரு மல்டிப்ளிகேஷன் நமக்கு தெரியும். இப்போ 5 × 3 = 15 அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? இது ஆர்டினரி அல்ஜிப்ரான்னு சொல்லுவாங்க. அந்த ஆர்டினரி மல்டிப்ளிகேஷன், ஓகேங்களா? இது ரொம்ப ஈஸி, நம்ம சின்ன வயசுல தான் படிச்சுட்டு இருந்தோம். ஆனால் வெக்டர் இப்படி டேரெக்டாக மல்டிப்ளை பண்ண முடியாது, ஓகே? ஸோ அதுக்கு தான் நம்ம ஒரு வெக்டர் மல்டிப்ளிகேஷனுக்குன்னு ஒரு சின்ன ஸ்டெப்ஸ் இல்லை ப்ரொசீஜர் இருக்குது. அதை தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம். ஸோ வெக்டர் மல்டிப்ளிகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு வெக்டர் குவான்டிட்டியை இன்னொரு ஸ்கேலார் குவான்டிட்டி கூட மல்டிப்ளை பண்ணுறது, இது ஒரு மெத்தட். ஸோ இது ஒரு டைப். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெக்டரை இன்னொரு வெக்டர் கூடயே மல்டிப்ளை பண்ணுறது, 2 வெக்டரை மல்டிப்ளை பண்ணுறது, அது ஒரு டைப். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த வெக்டரையே 2 வெக்டரை மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்லுவாங்கன்னா டாட் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க, இன்னொன்று கிராஸ் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டாட் ப்ராடக்ட் அண்ட் கிராஸ் ப்ராடக்ட் தான் மெயின், ஓகேங்களா? இந்த டாட் ப்ராடக்ட்டும் கிராஸ் ப்ராடக்ட்டும் தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப மெயின். அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஆனால் இந்த வீடியோவில் வெக்டரையும் ஸ்கேலரையும் மல்டிப்ளை பண்ணுறதை நான் பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். வேறு கொஞ்சம் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்கேன். அதாவது மல்டிப்ளிகேஷன் ஆஃப் வெக்டர் வித் ஸ்கேலார், அதாவது வெக்டரையும் ஸ்கேலரையுமே மல்டிப்ளை பண்ணுறது பார்க்குறோம். ஆனால் சார் அது ஆல்ரெடி நடத்திட்டீங்க, எதுக்கு சார் திரும்பி நடத்துறீங்கன்னு கேட்பீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அப்போ நான் பண்ணும்போது காம்போனன்ட்ஸ், வெக்டர் காம்போனன்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணவே இல்லை. ஜென்ரலாக வெக்டருடைய மேக்னிடியூடையும் ஸ்கேலாரையும் வச்சு மல்டிப்ளை பண்ணேன். ஸோ அதை நான் சொல்கிறேன் எப்படி, இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ், அதாவது அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த வீடியோன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வெக்டரையும் ஸ்கேலரையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம், ஓகேங்களா? அந்த ஸ்கேலரை மல்டிப்ளை பண்ணும்போது என்னென்னலாம் ஆகுது, எப்படி மல்டிப்ளை பண்ணுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு வெக்டர், ஜென்ரலாக ஒரு வெக்டர்னு எடுத்துட்டிங்கன்னா நம்ம முன்னாடியே தெரிஞ்சதான். வெக்டர் எடுத்துட்டிங்கன்னா அந்த வெக்டருக்கு ஒரு மேக்னிடியூட் இருக்கும், அப்புறம் ஒரு டைரக்ஷன் இருக்கும், ஓகேங்களா? ஸோ மேக்னிடியூட் இருக்கும், டைரக்ஷன் இருக்கும். ஸோ இப்போது இந்த வெக்டரை நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம்னா ஏ வெக்டர், ஜென்ரலாக நம்ம ஏ வெக்டர் தான் படிச்சுட்டு இருந்தோம். இப்போ இந்த வெக்டர் கூட நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு ஸ்கேலாரை மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ ஸ்கேலாரை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுதான் அந்த வெக்டர் ஏ வெக்டர். ஏ வெக்டர் கூட நான் ஒரு ஸ்கேலாரை மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸ்கேலார் என்ன சொல்கிறேன்னா, ஸ்கேலார் லாம்டான்னு எடுத்திருக்கேன். ஓகே, லாஸ்ட் வீடியோவில் நான் அந்த பழைய வீடியோவில் என்ன பண்ணியிருப்பேன், கேன்னு எடுத்திருப்பேன் நினைக்கிறேன். ஸோ ஆனால் இந்த புக்கில் இப்போ லாம்டான்னு கொடுத்துருங்க, ஆனால் லாம்டான்னு எடுத்துக்கிறேன். ஸோ இது ஸ்கேலார் குவான்டிட்டி. அதுக்கப்புறம் இந்த ஏ வெக்டார், இது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. இப்போ நான் 2 மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா, இப்போ 2 மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு ஒரு புது வெக்டார் கிடைக்கும். அதனால் நான் என்ன சொல்கிறேன், அந்த புது வெக்டார் பேரை பி வெக்டார்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு லாம்டா இன்ட்டு ஏ வெக்டார். லாம்டாங்கிறது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி, வெக்டாருங்கிறது ஜென்ரலாக ஒரு வெக்டார் குவான்டிட்டி, இந்த ஏங்கிறது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. இப்போ எனக்கு புதுசாக ஒரு வெக்டார் வந்துச்சுல, அப்போ இது நான் என்ன சொல்கிறேன், இது ஒரு புது வெக்டார் குவான்டிட்டிங்களா? அப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு வெக்டார் கூட, இப்போ இதில் பார்த்தாலே தெரியும், ஒரு வெக்டர் கூட ஒரு ஸ்கேலாரை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு புது வெக்டார் கிடைக்கும். சரி சார், இது எப்படி சார், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆல்ரெடி நான் சொன்னது தான், இருந்தாலும் திரும்பி சொல்கிறேன், இது எப்படி சார் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலன்னா, எப்பயும் போல சின்னதாக ஒரு கிராஃப் ஷீட்டில் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகே, நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு ஏ வெக்டாரை நம்ம பிளாட் பண்ண போகிறேன். அது ரொம்ப சிம்பிளாக நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ் ஆக்சிஸ்லேயே கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? எக்ஸ் ஆக்சிஸில் கன்சிடர் பண்ணுறேன்னா என்ன பண்ணுறேன், ஏ வெக்டார் எக்ஸ் ஆக்சிஸில் வரேன், ஆரிஜினில் ஸ்டார்ட் ஆகி 2ங்கிற இதில் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இது என்ன சொல்லிட்டேன், ஏ வெக்டார் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ ஏ வெக்டார் கூட நான் லாம்டாங்கிற வேல்யூ மல்டிப்ளை பண்ணுமா. இப்போ நான் சும்மா எக்ஸாம்பிள் தான் நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ இப்போ எக்ஸாம்பிளில் ஏ வெக்டார் நான் எடுத்துட்டேன். ஏ வெக்டாரோட வேல்யூ என்னது 2, அதாவது மேக்னிடியூட் 2ஆக இருக்குது. அது எந்த டைரக்ஷனில் இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. ஸோ அதுக்கு யூனிட் வெக்டார் தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ ஐ கேப்பு, ஸோ அப்போ 2i கேப், ஓகேங்களா? 2i கேப்னு கன்சிடர் பண்ணியிருப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் லாம்டா எடுக்க போகிறேன். லாம்டாவோட வேல்யூ சும்மா அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கிறேன், 3ன்னு எடுத்துக்கிறேன், சும்மா ரஃபாக 3ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நம்மளுக்கு என்னது மல்டிப்ளிகேஷன் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு லாம்டா இன்ட்டு ஏ வெக்டார் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். அதாவது லாம்டா இன்ட்டு ஏ வெக்டாரோட வேல்யூ கன்சிடர் பண்ண போகிறோம். இப்போ லாம்டா இன்ட்டு ஏ வெக்டாரோட வேல்யூ எடுத்துட்டிங்கன்னா இப்போ என்ன பண்ணுவோம், 3 எடுத்துப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த ஏ வெக்டாரோட வேல்யூ என்னது 2i கேப் அப்படின்னு எழுதுவீங்க.
இப்போ இது வெக்டர் காம்பனன்ட்ஸை வச்சு நான் நடத்திட்டு இருக்கேன். நான் ஃபஸ்ட் வீடியோவில் வெக்டர் காம்பனன்ட்ஸை யூஸே பண்ணல, பட் இங்கே வெக்டர் காம்பனன்ட்ஸை வச்சு நடத்திட்டு இருக்கேன். வெக்டர் காம்பனன்ட்ஸ்னா IJK வச்சு போடுறது. இப்போ சும்மா ரொம்ப பேசிக்காக எடுத்தனால 2iன்னு ஒரு வெக்டர் எடுத்திருக்கேன். ஸோ அப்போ 3 × 2 டைம்ஸ் ஆஃப் i கேப் வருமா? இப்போ நீங்கள் ஜென்ரலாக மல்டிப்ளை பண்ணும்போது 3 × 2 6 i கேப்னு வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா பாருங்கள், இதோட நீங்கள் 3 அதாவது இந்த மேக்னிடியூட நீங்கள் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க. அந்த லேம்டாவை 3 டைம்ஸாக மல்டிப்ளை பண்ண லேம்டா இஸ் ஈக்குவல் டு 3ங்கனால இந்த வெக்டாரை 3 டைம்ஸாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா 6i வெக்டார்னு கிடைக்கும்ங்களா? அதுதான் B வெக்டார். ஸோ அப்போ B வெக்டார் அதே டைரெக்ஷனில் தான் இருக்குது. B வெக்டார் அதே டைரெக்ஷனில் இருக்குது. பட் A வெக்டார் வேறு, B வெக்டார் வேறு. நான் இந்த லேம்டாவை A கூட மல்டிப்ளை பண்ணதுனால எனக்கு புதுசாக ஒரு வெக்டர் கிடச்சிருக்கு. அதான் B வெக்டார் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதான் சிம்பிளாக, ரொம்ப சிம்பிளான டெஃபினேஷன் தான். ஸோ B வெக்டார் இஸ் ஈக்குவல் டு லேம்டா இன்ட்டு A வெக்டார் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறோம். இப்போ மெயினாக இந்த டெஃபினேஷன் எடுத்துங்க. ஸோ இப்போ உங்களுக்கு சிம்பிளாக இந்த டெஃபினேஷன் தெரிஞ்சு போச்சு. அதாவது B வெக்டார் இஸ் ஈக்குவல் டு லேம்டா ஆஃப் A வெக்டார் அப்படின்னு நம்ம படிச்சிட்டோம். அதாவது லேம்டாவையும் ஏவையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா, அதாவது ஒரு வெக்டர் கூட ஒரு ஸ்கேலார் மல்டிப்ளை பண்ணி எனக்கு ஒரு புது வெக்டார் கிடைக்குதுன்னு வந்துட்டோம். ஆனால் இதில் மெயினாக அந்த புது வெக்டாருக்கு பார்த்தீங்களா, அந்த புது வெக்டாரோடைய டைரக்ஷன் இதே டைரக்ஷன். அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா B வெக்டாரோடைய டைரக்ஷன் என்ன இருக்குன்னா சேம் அஸ் A வெக்டாராக இருக்குது. கரெக்டாக சேம் அஸ் A வெக்டாராக இருக்குது. A வெக்டார் எங்கே இருக்குது? எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. அதாவது I வெக்டார் யூனிட் வெக்டர் பார்த்தீங்கன்னா I கேப்பு. B வெக்டாரோடைய யூனிட் வெக்டார் பார்த்தீங்கன்னா I கேப் தான். ஓகே, ஸோ இதை தான் நம்ம சொல்கிறோம் சேம் அஸ் A வெக்டார் அப்படின்னு சொல்கிறோம். B வெக்டாரோடைய டைரக்ஷன் சேம் அஸ் A வெக்டார். இப்போ நான் சொல்கிறேன் லேம்டா வேல்யூ சேஞ்ச் ஆக B வெக்டாரோடைய பாருங்கள், இப்போ மெயினாக பாருங்கள், B வெக்டாரோடைய டைரக்ஷன் நான் எழுதுறேன். B வெக்டாரோடைய டைரக்ஷனும் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி B வெக்டாரோடைய மேக்னிடியூடும் சேஞ்ச் ஆகும். ரொம்ப ஈஸி, எனக்கு மேக்னிடியூட் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஓகே, பட் அந்த மெயினாக நான் சொல்ல வரது என்னன்னா டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும் அப்படின்றதான். நம்ம ஆல்ரெடி நம்ம அதை படிச்சிருக்கோம், இருந்தாலும் நான் சிம்பிளாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த இதை எடுத்துக்கிறோம். B வெக்டார் B வெக்டார் இஸ் ஈக்குவல் டு லேம்டா ஆஃப் A வெக்டார்னு பார்த்துட்டோமா? இப்போ லேம்டாவோட வேல்யூ கிரேட்டர் தென் 0வாக இருக்குங்கிற கேஸில் 2 கேஸ் எடுத்துக்க போகிறேன். ஒன்று லேம்டாவோட வேல்யூ கிரேட்டர் தென் 0, லேம்டாவோட வேல்யூ லெஸ்ஸர் தென் 0வாக இருந்துச்சுன்னா என்னென்ன சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த லேம்டாவோட வேல்யூ கிரேட்டர் தென் 0லேயே 2ஆக பிரிக்கிறேன் நான். ஓகேங்களா? லேம்டாவோட வேல்யூ கிரேட்டர் தென் 0லேயே லேம்டாவோட வேல்யூ கிரேட்டர் தென் 1ஆக இருந்தால் என்ன, லேம்டாவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0க்கும் 1க்கும் நடுவில் இருந்தால் என்னங்களா? 0க்கும் 1க்கும் நடுவில் பாருங்கள், 0க்கும் 1க்கும் நடுவில் லேம்டா இருந்தால் என்ன, லேம்டாவோட வேல்யூ கிரேட்டர் தென் 1ஆக இருந்தால் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் தான், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு டேபிளர் காலம் போட்டுறேன், அப்போ தான் ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. சரி, இப்போ B வெக்டாரோடைய டைரக்ஷன் எப்படி இருக்கும்? இப்போ நான் இந்த லேம்டாவோட வேல்யூ 1ஆக இருந்துச்சுன்னா, கிரேட்டர் தென் 1ஆக இருந்துச்சுன்னா, எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இங்கே எக்ஸாம்பிள் வந்து லேம்டாவோட வேல்யூ 3ன்னு எடுத்துப்போமா? இந்த கேஸில் லேம்டாவோட வேல்யூ 3 இருந்துச்சா? ஸோ அப்போ அந்த கேஸில் என்ன இருக்குன்னா B வெக்டாரோடைய டைரக்ஷன் சேம் அஸ் A வெக்டார்ங்களா? B வெக்டாரோடைய டைரக்ஷன் சேம் அஸ் A வெக்டார் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அதையும் கண்டுபிடிச்சோம். இந்த எக்ஸாம்பிள் தான், நான் 3 போட்டிருந்தேன்னா 6i ஆச்சு. ஸோ அதனால சேம் அஸ் A வெக்டார் ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு கேஸ் என்னதுன்னா லேம்டாவோட வேல்யூ பார்த்தீங்க, சரி மேக்னிடியூட் பார்த்துருவோம். மேக்னிடியூட எழுதிடும் ஃபஸ்ட்டு. இந்த லேம்டா இஸ் ஈக்குவல் டு 3 இருந்துச்சுன்னா சேம் அஸ் A வெக்டார் ஆகிடும். அதே பாருங்கள், மேக்னிடியூட் பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட் ஆஃப் B வெக்டார் பார்த்தீங்கன்னா 6, மேக்னிடியூட் ஆஃப் A வெக்டார் வந்து 2. உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே நீங்கள் காம்பனன்ட்ஸ் ஆஃப் வெக்டார் படிச்சிருந்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதனால தான் நான் பார்க்காதவங்க பார்த்துட்டு சொல்லிட்டே இருக்கேன். ஸோ A வெக்டாரோடைய மேக்னிடியூட் என்னது? இதில் இங்கேருந்து A வெக்டாரோடைய மேக்னிடியூட் என்னது? விச் இஸ் ஈக்குவல் டு 2. இதில் B வெக்டாரோடைய மேக்னிடியூட் என்னன்னா மேக்னிடியூட் ஆஃப் B வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 6. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வெறுமனே 6 தான். ஏன்னா இதனுடைய லென்த்து 6 தான். அதனால தான் நான் வெறுமனே 6ன்னு கன்சிடர் பண்ணுறேன். இப்போ B வெக்டாரோடைய மேக்னிடியூட் என்ன ஆயிடுச்சு? மேக்னிடியூட் ஆஃப் B வெக்டார் இஸ் கிரேட்டர் தென் A வெக்டார். A வெக்டாரோடைய மேக்னிடியூட் வந்து 2, B வெக்டாரோடைய மேக்னிடியூட் 6. அப்போ இது 6 இஸ் கிரேட்டர் தென் 2 தானே? ஸோ அப்போ B வெக்டாரோட மேக்னிடியூட் இஸ் கிரேட்டர் தென் A வெக்டார். எப்போ லேம்டா இஸ் கிரேட்டர் தென் 1ஆ இருந்துச்சுன்னா. இப்போது எனக்கு இன்னொரு கேஸ் இருக்குது சார். இப்போ எனக்கு இது இல்லை, லேம்டாவோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.5 இருக்குது. அப்போ எப்படி இருக்கும்? அப்போ நம்ம சம் சால்வ் பண்ணுவோம். அப்போ தான் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ B வெக்டார் இஸ் ஈக்குவல் டு லேம்டா ஆஃப் A வெக்டார். நம்மளுக்கு முன்னாடியே தெரியும் A வெக்டாரோட வேல்யூ என்ன சொல்லியிருந்தேன்? 2i கேப்னு சொல்லியிருந்தேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்? லேம்டாவோட வேல்யூ 0.5ஆக இருந்தால் என்னவாக இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அப்போ B வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு B வெக்டார் இஸ் ஈக்குவல் டு லேம்டாக்கு பதிலாக 0.5 போடுறேன், A வெக்டாருக்கு பதிலாக 2i கேப் போடுறேன். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? 0.5யும் 2யும் மல்டிப்ளை பண்ணால் போதும். 0.5யும் 2யும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 ஆயிரும். ஸோ 1i கேப்பு. ஜென்ரலாக என்ன பண்ணிடுவோம்னா i கேப்னு எழுதிடும். அப்போ ஜென்ரலாக என்ன பண்ணிடுவோம்? i கேப்னு எழுதிடும். இங்கே பாருங்கள், இப்போ இந்த கேஸில் i கேப்னு மட்டும்தான் இருக்குது. அப்போ நீங்கள் இந்த கிராஃபில் இங்கே போய் பிளாட் பண்ணிங்க, இங்கே போய் வரைஞ்சிங்க அப்படின்னா B வெக்டாரோடைய வேல்யூ இவ்வளோ பெருசாக இருக்கிறதுக்கு பதிலாக B வெக்டாரோடைய மேக்னிடியூட் 1ன்றதால இது வரைக்கும் தான் இருக்கும். அப்போ நீங்கள் அதை வரையும் போது நான் வேறு கலரில் பிளாட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இதுதான் B வெக்டார். B வெக்டாரோட வேல்யூ ஃபார் இங்கே பாருங்கள், ஃபார் லேம்டா இஸ் ஈக்குவல் டு 0.5. இதுவே பார்த்தீங்கன்னா இது லேம்டா இஸ் ஈக்குவல் டு 3 இருக்கும்போது ஓகே, B வெக்டார் ஃபார் லேம்டா இஸ் ஈக்குவல் டு 3, B வெக்டார் ஃபார் லேம்டா இஸ் ஈக்குவல் டு 0.5. அப்போது இந்த கேஸில் என்ன ஆயிடுச்சு? B வெக்டாரோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு? 1 ஆயிடுச்சு. ஸோ அப்போ B வெக்டாரோட வேல்யூ 1 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ இந்த கேஸில்
டைரக்ஷன் சேமாக தான் இருக்குது. ஸோ இதுலேயும் என்ன சொல்லிக்கலாம்னா சேம் அஸ் ஏ வெக்டார். பி வெக்டாரோடைய டைரக்ஷன் ஏ வெக்டாரோடைய டைரக்ஷன் தான் இருக்குது. பட் மேக்னிடியூட் பார்த்தீங்கன்னா கம்மியாயிருச்சு. அப்போ பி வெக்டாரோடைய மேக்னிடியூட் இஸ் லெஸ்ஸர் தென் ஏ வெக்டாரோடைய மேக்னிடியூட். ஓகே, ஏ வெக்டாரோடைய மேக்னிடியூட் சொல்லிட்டோம். ஸோ இப்போ இந்த ஒரு கேஸ் நம்ம முடிச்சிட்டோம் ஈஸியாக. அடுத்து இதுலேயே அதான் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா லேம்டா இஸ் லெஸ்ஸர் தென் 0 இருந்துச்சுன்னா இதுலேயும் 2 கேஸ் இருக்குது. லேம்டா வந்து வெரி லெஸ்ஸர் தென் -1 இருந்தால், ஓகேங்களா, லெஸ்ஸர் தென் -1 அர்த்தம்னா -2 -3 அந்த மாதிரி இருந்தால், ஓகே, இல்லைனா இன் பிட்வீன் லேம்டாவோட வேல்யூ லெஸ்ஸர் தென் 0 இருக்கணும், பட் லெஸ்ஸர் தென் -1 இருக்கணும். அதாவது -1க்கு நடுவில் இருக்கணும். ஓகே, 0க்கும் -1க்கு நடுவில் இருக்கணும். இந்த நம்பர் ஸ்கேலில் பார்க்கும்போது 0 எங்கே இருக்குன்னா -1 இங்கே இருக்குன்னா, இது ரெண்டுக்கும் நடுவில் இருந்தால் இந்த லேம்டா வேல்யூ இங்கே இருக்கும். ஓகே, ஸோ அப்போ அதுக்கான எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் என்னென்னா லேம்டா இஸ் ஈக்குவல் டு, நான் இங்கே வெறும் 3க்கு பதிலாக -3ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, அப்போ தான் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ இப்போ அடுத்த கேஸ் போவோம். பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு லேம்டா ஆஃப் ஏ வெக்டார். ஸோ ஏ வெக்டாரோட எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருந்தேன், விச் இஸ் 2i கேப்னு கொடுத்துருந்தேன். வேர் லேம்டாவோட வேல்யூ இங்கே என்ன கொடுத்துருக்கேன், -3ன்னு கொடுத்துருக்கேன் இந்த கேஸில். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு லேம்டாவோட வேல்யூ -3, ஏ வெக்டாரோட வேல்யூ 2i கேப். ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா -6 ஆஃப் i கேப் அப்படின்னு ஆயிடுச்சு. அப்போது திரும்பி நான் அந்த கிராஃப் ஷீட் போகும்போது -6 ஆஃப் i கேப்னா என்ன ஆயிடுச்சுன்னா, பி வெக்டார் இந்த பக்கம் பேக் சைடு போயிடுச்சு. பி வெக்டார் இந்த பக்கம் பேக் சைடு போயிடுச்சு, விச் இஸ் ஃபார் லேம்டா இஸ் ஈக்குவல் டு -3. லேம்டாவோட வேல்யூ -3 இருந்துச்சுன்னா பேக் சைடு போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போது என்ன ஆயிடுச்சு, டைரக்ஷன் வந்து ஆப்போசிட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ ஆப்போசிட் டு ஏ வெக்டார், பி வெக்டாரோடைய டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிடுச்சு. எதனால், இந்த இடத்துல லேம்டாவோட வேல்யூ நெகட்டிவாக இருக்கிறதுனால டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிடுச்சு. பட் மேக்னிடியூட் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி தான், பி வெக்டாரோடைய மேக்னிடியூட் கிரேட்டர் தென் ஏ வெக்டார். பி வெக்டார் ஏன் இங்கே பாருங்கள், மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டார் வெறும் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 6i கேப்பா, பட் மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு -6, சாரி, மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு வெறும் 6 தான். இங்கே நெகட்டிவ் சைன் கன்சிடர் பண்ண மாட்டோம். மேக்னிடியூடுங்கிறது வெறும் லென்த்து தான், மேக்னிடியூடுங்கிறது வெறும் லென்த்து தான், இந்த லென்த்தை மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவோம். அப்போ அந்த -6னா என்ன அர்த்தம், அந்த மைனஸ் என்ன அர்த்தம்னா டைரக்ஷன், அது என்ன மைனஸ் என்ன டினோட் பண்ணுதுன்னா ஆப்போசிட் சைடில் அதனுடைய டைரக்ஷன் இருக்குன்னு சொல்ல வரோம். ஸோ அதனால தான் நம்ம இங்கே -6iன்னு போடுறோம், -6iன்னு போடுறோம். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இப்போ இந்த கேஸில் மேக்னிடியூட் ஆஃப் பி இஸ் கிரேட்டர் தென் மேக்னிடியூட் ஆஃப் ஏ. ஏன்னா மேக்னிடியூட் ஆஃப் ஏ வந்து 2 தான், பட் மேக்னிடியூட் ஆஃப் பி வந்து 6. ஸோ அதனால் இதை கன்சிடர் பண்ணிட்டோம். அப்போ அடுத்த கேஸில் என்னன்னா இந்த எக்ஸாம்பிள் எடுக்க போகிறோம். ஓகே, இந்த எக்ஸாம்பிள் என்னது, வேறு எக்ஸாம்பிள். ஓகே, லேம்டா இஸ் ஈக்குவல் டு -0.5. இப்போ லேம்டாவோட வேல்யூ -0.5 இருந்துச்சுன்னா என்னவாக இருக்கும்? ஸோ இதிலே பண்ணலாம். ஸோ இந்த கேஸில் லேம்டா இஸ் ஈக்குவல் டு -0.5 இருந்துச்சுன்னா வேறு பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு லேம்டா ஆஃப் ஏ கேப்பு. ஸோ லேம்டாவோட வேல்யூ -0.5 இருந்துற பட்சத்தில் ஏவோட வேல்யூ 2i கேப்பு. ஸோ அப்போ என்ன ஆயிடுது, -0.5 × 2 போட்டால் வெறும் -1i கேப்பு, வெறும்னே இது -i கேப்பும் போடுவோம். ஸோ பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு -i கேப்பு. ஸோ சாரி, பி வெக்டார் இது மேக்னிடியூட் போட்டேன், தப்பாக எழுதிட்டேன். ஸோ பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு -i கேப்பு, மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு -1, அதுவும் தப்பாக எழுதிட்டேன், வெறும்னே 1 தான். மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு வெறும்னே 1 தான், பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு -i கேப். ஓகே, ஸோ இப்போ இந்த கேஸில் என்ன ஆயிடுச்சு, நீங்கள் இந்த இடத்துல என்ன சொன்னோம், -i கேப்னா என்ன ஆயிடுச்சு, ரிவர்ஸ் டைரக்ஷனில் போயிடுச்சு. இங்கே இந்த ரிவர்ஸ் டைரக்ஷன். ஸோ இதுலேயும் எழுதிக்கிறேன். ஸோ பி வெக்டாரோட வேல்யூ இந்த பக்கம் வந்துடும். பி வெக்டாரோட வேல்யூ லேம்டா இஸ் ஈக்குவல் டு -0.5 இருந்துச்சுன்னா இந்த வெக்டார். ஓகே, அப்போ டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிடுச்சு, மேக்னிடியூட் குறைஞ்சிருச்சு. அதுதான் நம்ம எழுத போகிறோம். ஓகே, என்ன எழுத போகிறோம், ஆப்போசிட் டு ஏ வெக்டார், டைரக்ஷன் சேஞ்ச் ஆயிடுச்சு, ஆப்போசிட் டு ஏ வெக்டார். அதே மாதிரி மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டார் இஸ் லெஸ்ஸர் தென் மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார். ஓகே, இதை வச்சு நீங்கள் ஒரு கொஸ்டினும் நீங்கள் சால்வ் பண்ண போகிறதில்ல. பட் என்னன்னா இது ரொம்ப பேசிக். ஓகே, அது ரொம்ப பேசிக்காக இருக்கனால தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த டேபிளர் காலமே நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதுதான் இது என்னது, இது வந்து நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா வெக்டரை, ஓகே, வெக்டரோட ஒரு ஸ்கேலரை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபார்ம் இருக்கும். அதாவது வெக்டர் when it is multiplied with a scalarனா உங்களுக்கு இந்த ஃபார்மு. இதில் லேம்டாவை பொறுத்து உங்களுக்கு பி வெக்டாருடைய டைரக்ஷனும் மாறும், மேக்னிடியூடும் மாறுங்கிறத ஒரு டேபிளர் காலமில் நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா, இது வந்து ஒரு நீட்டுக்கு நீங்கள் படிக்கிறனாலும் இது யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது மட்டும் போதாது, நம்ம சம்ஸ் நிறையா சால்வ் பண்ண வேண்டியது. ஒரு நீட்டை பொறுத்தவரை சம்ஸ் தான் சால்வ் பண்ணிட்டு இருக்கும். ஓகே, சரி, இதெல்லாம் ஓகே சார். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணுவோம், அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நம்ம புக்கில் இருந்தே அந்த எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இங்கே பாருங்கள், ஸோ நான் ரொம்ப பேசிக்காக வெறும் 2iன்னு மட்டும் போட்டேன். பட் இங்கே பாருங்கள் 2i + 3jன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நான் அந்த ஃபார்ம் எடுக்க போகிறேன். ஸோ அந்த எக்ஸாம்பிள் 2.5 கன்சிடர் பண்ண போகிறேன். டெக் ஸ்க்ரீன்ஷாட், சாரி, காப்பி, அதுக்கப்புறம் இங்கே போயிட்டு நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இதுதான் கொஷின். நம்ம புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 2i +
3j கேப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா 3 டைம்ஸ் ஆஃப் ஏ கேப்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அவங்க என்ன கொடுத்துட்டாங்க, பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு லாம்டா ஆஃப் ஏ கேப் தான். இதில் லாம்டாவோட வேல்யூ 3 இருந்துச்சுன்னா 3 ஆஃப் ஏ கேப் அப்படின்னு அர்த்தம். பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு லாம்டா ஆஃப் ஏ கேப்னா விச் இஸ் ஈக்குவல் டு 3 டைம்ஸ் ஆஃப் ஏ கேப்னு கேட்குறாங்க. இதோட வேல்யூ தான் என்னன்னு கேட்குறாங்க. ரொம்ப ஈஸி தான். பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 3 டைம்ஸ் ஆஃப் ஏ கேப்பு. இதில் ஏவோட ஏ வெக்டாரோட வேல்யூ எழுத வேண்டியதான். ஸோ விச் இஸ் 2i கேப் ப்ளஸ் 3j கேப். 2i கேப் ப்ளஸ் 3j கேப். இப்போ எழுதும்போது ஒன்றுமே இல்லை, இந்த ஸ்கேலாரை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கணும். 3 × 2 = 6i. ஓகேங்களா, அதே மாதிரி இந்த 3 இது கூட மல்டிப்ளை ஆகும், இந்த மேக்னிடியூட் கூட மல்டிப்ளை ஆகும். ஸோ அப்போ 3 × 3 9. ஸோ அப்போ 6i + 9j வெக்டார். ஓகேங்களா, 6i + 9j வெக்டார். ஓகே, ரொம்ப ஈஸி தான். பி வெக்டாரோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு, இப்போ ஏ வெக்டாரோட வேல்யூவோட இது அதிகமாகிடுச்சு. ஓகே, இது நான் வந்து மேக்னிடியூடெல்லாம் இது கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் ரொம்ப சிம்பிளாக இந்த கொஸ்டின் இவ்வளோ தான், முடிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ இது மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அடுத்ததாக என்ன கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, ஜென்ரலாக இந்த கொஷினை பொறுத்தளவு 3a வெக்டார்னா வெறுமனே இது மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஆனால் இவங்க இன்னும் அடிஷ்னலாக என்ன கேட்டிருக்காங்கன்னா டேரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்ல, ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஏ வெக்டாரோடைய வேல்யூ என்னது, விச் இஸ் 2i + 3j கேப். இதுதான் கிவன் வேல்யூ. நம்ம கண்டுபிடிச்ச பி வெக்டாரோடைய என்னது 6i + 9j கேப். ஏன்னா 3 டைம்ஸ் ஆஃப் ஏன்னு கொடுத்தனால இதுதான் நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ. இப்போது இதனுடைய டேரக்ஷனும் சேமாக இருக்கும். அதாவது பி வெக்டார் டேரக்ஷன் ஆஃப் பி வெக்டார்னு எழுதணும். டேரக்ஷன் ஆஃப் பி வெக்டார் இஸ் சேம் அஸ் ஏ வெக்டார். ஏன்னு கேட்டிங்கன்னா சின்ஸ் லாம்டா இஸ் கிரேட்டர் தென் 0 இப்படின்னு சொல்லலாம். இல்லைனா லாம்டா இஸ் கிரேட்டர் தென் 1. ஏன்னா இங்கே பாருங்கள், லாம்டாவோட வேல்யூ 3, கிரேட்டர் தென் 0னாலும் சரி கிரேட்டர் தென் 1 இருந்தாலும் சரி நம்ம முன்னாடியே படித்தது தான். என்ன படித்தோம் இங்கே பாருங்கள், விச் இஸ் டேரக்ஷன் இஸ் சேம் அஸ் ஏ. நம்ம முன்னாடியே படித்தது தான். நீங்கள் இது சிம்பிளாக நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். பட் அவங்க கொஞ்சம் 2 டைமென்ஷனில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கு அடுத்து ஒரு என்னென்னா டேரக்ஷன். ஓகே, அதுக்கப்புறம் வேறு என்னது, மேக்னிடியூட் பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட் நம்மளுக்கு தெரியும், விச் இஸ் லாம்டா இஸ் கிரேட்டர் தென் 1. அதாவது லாம்டா இஸ் கிரேட்டர் தென் 3, லாம்டா இஸ் ஈக்குவல் டு 3ங்கிறதுனால அப்போ பி வெக்டாரோடைய மேக்னிடியூட், ஓகேங்களா, பி வெக்டாரோடைய மேக்னிடியூட் இட்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஏ வெக்டாரோடைய மேக்னிடியூட். ஓகேங்களா, அதையும் நம்ம எதுலேருந்து படிச்சிருக்கோம், இந்த டேபிளர் காலமில் இது போதுமானது. பட் இருந்தாலும் நீங்கள் இப்போ இதுவே இதனுடைய மேக்னிடியூட் கண்டுபிடிக்கலாம். அதாவது ஏ வெக்டாரோடைய மேக்னிடியூட் கண்டுபிடிச்சி பி வெக்டாரோடைய மேக்னிடியூட் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அதான் ரிசல்ட்டாக வரும். ஏ வெக்டாரோடைய மேக்னிடியூட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு √4 + 9. அதாவது நான் என்ன பண்ணியிருக்கேன், √2² + 3². அதாவது 2ங்கிறது மேக்னிடியூட் ஆஃப் ஏஎக்ஸ் ஏஒய்ன்னு சொல்லுவோமா. ஓகேங்களா, இதில் வந்து எக்ஸ் காம்பனண்ட் ஒய் காம்பனண்ட். அப்போ 2² + 3² போட்டிருக்கோம். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிடுது, விச் இஸ் ஈக்குவல் டு √4 + 9 விச் இஸ் ஈக்குவல் டு √13. அதே மாதிரி பி வெக்டாரோடைய மேக்னிடியூட் என்னது, விச் இஸ் ஈக்குவல் டு 6² + 9². ஸோ 6² எவ்வளவு 36, 9² 81. ஸோ இப்போ போட்டிங்கன்னா 7, அதுக்கப்புறம் 8 11, ஸோ 117. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு ஆப்வியஸாக தெரிஞ்சிடும் √13 வந்து லெஸ்ஸர் தென் √117. ஓகே, ஸோ அப்போ இந்த கேஸ்லேயே நம்ம சொல்லலாம் மேக்னிடியூட் ஆஃப் பி இஸ் கிரேட்டர் தென் மேக்னிடியூட் ஆஃப் ஏ. ஓகே, மேக்னிடியூட் ஆஃப் பி இஸ் கிரேட்டர் தென் மேக்னிடியூட் ஆஃப் ஏ. அதுக்கப்புறம் டைரக்ஷன் ஆஃப் பி இஸ் சேம் அஸ் தட் ஆஃப் ஏ வெக்டார். ஓகே, இந்த அளவுக்கு இந்த சின்ன கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இன்னுமே கூட போகலாம், பட் போதும் இதுவே. ஓகே, அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் இது ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் தான். இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள் 2.6. ஓகே, ஒரு வெக்டார் ஏ வெக்டார் இஸ் given as in the following ஃபிகர்னு கொடுத்துருக்கான். ஓகே, எங்கே கொடுத்துருக்கான், ஏ வெக்டார் இப்படி கொடுத்துருக்கான். ஓகேங்களா, இதிலிருந்து என்ன கேட்டிருக்கான், 4a வெக்டார் கேட்டிருக்கான், -4a வெக்டார் கேட்டிருக்கான். இதுதான் நான் ஆல்ரெடி நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணது. எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன்னா, இங்கே பாருங்கள், நான் வந்து ஏ வெக்டார் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன். இது 3 டைம்ஸ் பி இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் லாம்டா இஸ் ஈக்குவல் டு 3ன்னு அர்த்தம். பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 3 டைம்ஸ் ஆஃப் ஏ வெக்டார்னு அர்த்தம். இது என்னது, பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு -3 டைம்ஸ் ஆஃப் ஏ வெக்டார்னு அர்த்தம். ஓகே, அதை தான் இங்கே 3க்கு பதிலாக அவன் என்ன பண்ணியிருக்கான், 4 போட்டிருக்கான். 4a வெக்டார் -4a வெக்டார். இங்கே பாருங்கள், இப்போ ஏ வெக்டார் இங்கே இருந்துச்சுன்னா 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இங்கே என்ன ஆயிடுச்சு, இதனோட வேல்யூ 1 இருக்குது. இதான் ஆரிஜின் வச்சுங்க. இதனோட வேல்யூ 1 இருந்துச்சுன்னா 1 2 3 4 டைம்ஸ் இருக்கும். அதான் 4a வெக்டார்னு கொடுத்துட்டாங்க. இங்கே இதே டைரக்ஷனில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா -4a வெக்டார் இங்கேருந்து ஆரம்பித்து பேக் சைடு போகணும். இங்கே இப்படி ஆரம்பித்து இங்கேயும் போகலாம், இல்லைனா இங்கே ஆரம்பித்து இங்கேயும் கொண்டு வரலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வெக்டரை பொறுத்தளவு டைரக்ஷன் தான் மெயின். ஸோ அதனால் இப்படி பண்ணலாம். அதுலேயும் பொசிஷன் வெக்டார் மட்டும்தான் நம்ம ஆரிஜின்லேருந்து கன்சிடர் பண்ணுவோம். பட் இந்த வெக்டாரை பொறுத்த வரைக்கும் நம்ம டைரக்ஷன் தான் மெயின். அதாவது டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், டுவர்ட்ஸ் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதோட இந்த எக்ஸாம்பிள் முடிஞ்சது. அதுவும் இல்லாமல் இன்னும் சில இது இருக்குது. அதாவது ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ வெக்டார், லீனியர் மொமெண்டம். ஸோ இது எதுக்காக சொல்ல வராங்க நான் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ நம்ம ஏன் இவ்வளோ தூரம் மூச்சு கொடுத்து படிக்கணும் அப்படின்னா, நம்ம என்ன
படிச்சிருக்கோம்னா பி வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு லாம்டா ஆஃப் ஏ வெக்டார்னு கொடுத்துருக்கோமா. இந்த ஃபார்ம் எதுக்கு சார் நம்ம படிக்கணும்னு கேட்டால் இந்த ஃபார்ம் மாதிரியே நம்மளுக்கு நிறைய ஃபிசிக்கல் லாஸில் யூஸ் ஆகும். ஒன்றும் இல்லை, ரொம்ப பேசிக்கான ஃபிசிக்கலான ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு அக்ஸலரேஷனா. இப்போ இதில் பாருங்கள், எது வெக்டார் குவான்டிட்டி எது ஸ்கேலார் குவான்டிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி, இதெல்லாம் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியணும். அதே மாதிரி மேக்னிடியூட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி, அக்ஸலரேஷன் ஒரு வெக்டார் குவான்டிட்டி. அப்போ என்ன ஆயிடுச்சு, இது ஒரு வெக்டாரு ஓகேங்களா, வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு ஒரு ஸ்கேலாரு இன்ட்டு ஒரு வெக்டாரு ஓகேங்களா. ஸோ இதைத்தான் இது ஒரு விதமான ஃபிசிக்கல் ஈக்குவேஷன். இது எந்த ஃபார்மில் இருக்குன்னா இந்த ஃபார்மில் இருக்குது அப்படின்னு நம்ம புக்கில் சொல்லியிருப்பாங்க. இங்கே பாருங்கள், நம்ம புக்கில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏவா, சின்ஸ் இப்போ இதெல்லாம் எம் இஸ் ஈக்குவல் டு ஸ்கேலார் சொல்லிட்டான், ஏ இஸ் ஈக்குவல் டு அக்ஸலரேஷன் சொல்லிட்டான், அதுக்கப்புறம் எம் இஸ் ஆல்வேஸ் ஏ பாசிட்டிவ் ஸ்கேலார் சொல்லிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா எம் வந்து எம்மோட வேல்யூ எப்பயுமே கிரேட்டர் தென் 0 தான் இருக்கும். எப்பயுமே நெகட்டிவில் மாஸ் நம்ம சொல்லவே மாட்டோம், பாசிட்டிவில் தான் சொல்லுவோம், அதான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸோ அப்போ இந்த கேஸில் என்ன சொல்ல வராங்கன்னா, அக்ஸலரேஷன் எந்த டைரக்ஷனில் இருக்கோ, இங்கே பாருங்கள் நம்ம இதுதான் படித்தோம். இப்போது நம்ம என்ன சொன்னோம், இந்த பி வெக்டார் இஸ் லாம்டா ஏ வெக்டாரில் லாம்டா கிரேட்டர் தென் 0 இருந்தாலே பி வெக்டாரோடைய டைரக்ஷன் ஓகே, டைரக்ஷன் ஆஃப் பி வெக்டார் பார்த்தீங்கன்னா சேம் அஸ் ஏ வெக்டார்னு படிச்சுமா, அதே மாதிரி தான் இங்கே எழுத போகிறோம். எம் கிரேட்டர் தென் 0 இருந்துச்சுன்னா ஃபோர்ஸ் இஸ் டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் சேம் அஸ் என்னது அக்ஸலரேஷன் வெக்டார் அப்படின்னு அர்த்தம். அதாவது அக்ஸலரேஷன் வெக்டார் எந்த டைரக்ஷன் இருக்கோ அதில் தான் ஃபோர்ஸ் வெக்டார் இருக்கும். இல்லைனா வைஸ் வர்ஸா நம்ம கன்சிடர் பண்ணுவோம், அதை நம்ம சம் சால்வ் பண்ணுவோம் பண்ணலாம். பட் இந்த அளவுக்கு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் போதும். சிமிலராக அவங்க என்ன பண்ணிக்காங்க, இன்னும் 2 கேஸ் கன்சிடர் பண்ணிக்காங்க. அதாவது லீனியர் மொமெண்டம்க்கு தான் கன்சிடர் பண்ணிக்காங்க. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் நம்ம படிப்போம், நம்ம 12th ஃபிசிக்ஸில் படிப்போம். ஸோ இதில் இந்த 2 ஈக்குவேஷன்லையுமே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஒரு வெக்டர் ஈக்குவேஷன், லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஒரு வெக்டர், ரைட் சைடில் இருக்கிறது ஒரு ஸ்கேலார் அண்ட் வெக்டார் அப்படின்றத கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுவே நான் ரொம்ப நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான் இருக்குது. சில பேர் கீழே கமெண்ட்லேயே போடுறாங்க, சார் எதுக்கு சார் திஸ் மச் எக்ஸ்பிளேஷன்லாம் கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, இதெல்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இப்போ நீட் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகே. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். இவ்வளோ தூரம் உங்களுக்கு ஸ்கூலில் நடத்திருப்பாங்களான்னு தெரியல, பட் இவ்வளோ தேவையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சம்டைம்ஸ் கொஸ்டினில் கொஞ்சம் ட்ரிக்காக கேட்குறாங்க, ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் நம்ம டாட் ப்ராடக்ட் இருக்குது, அதுக்கப்புறம் கிராஸ் ப்ராடக்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு டாட் ப்ராடக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிராஸ் ப்ராடக்ட் படிக்கலாம். Okay, so thank you.